ஷே பிரம்மா பிரம்மா எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. தப்பு கணக்கு தண்டனை கணக்கு எல்லாம் இருக்குது. அந்த கணக்கெல்லாம் விட்டு போச்சு. விட்டு அடித்து இவன் போட்ட சட்டத்தில் பூரா அமுக்கிட்டான். இப்போ எல்லாம் கோயில் கணக்கு பூராமே அந்தந்த ஏற்கனவே கோயில் கணக்கு போட்டாச்சு. இப்போ இப்போ ரொம்ப மோசம் பண்ணுவான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாமே கூட்டுக்கள் அனுப்பியப்பா. எல்லாம் மாட்டி கரெக்டாக உட்காந்துருக்கோம். நம்மளை எல்லோரும் இவருக்கு ஒன்றா அடித்து தூக்கி பிரட்டிடுவார்னு அவனுங்களுக்கு தெரியும். அரசியல்வாதி அதெல்லாம் கரெக்டாக பேசுவான். அப்படியே ரிப்போர்ட்டு கொடுப்பான். அப்படியே அவங்களுக்குள்ளே கலப்பான். அரசியல்வாதி ஒன்றோல கலந்து ஓடுவான். நீ நினைக்க மாதிரிடா கோட்டார் கேட்டுக்கோப்பா. எல்லாம் நீதிமன்றத்தையே குழப்பி வெளியில் ஆடுவான். ஏன்னா 7 ஜென்மத்து தின்ன கிரிமினல் மூளை அவன்கிட்ட இருக்கும். அந்த கிரிமினல் மூளை பூமியை பாழாக்குத வெறியிலே இருக்கான். அதனால தான் கோயில் கணக்கு பூரா நீதிமன்ற கோர்ட்டில் ஏற்றிக்கோ. இல்லையா சட்டப்படியாக ஒரு வரையில் எல்லா கோயிலும் நுப்பாட்டி எல்லா கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சிட்டி கிராமத்தை அடப்பண்ணாரா. இதுதான் கணக்கு. ஒவ்வொரு அதிகாரியும் இந்த கைலாசத்தில் போட்ட அத்தனை விஓ, தாசில்தார், கிராம அதிகாரி, தலையாரி, கலெக்டரு, பத்திரப்பதிவு எவ்வளோ வாங்கியிருக்கான்னு தெரியுமா? ஒவ்வொருத்தனும் இந்த கையெழுத்து போடுறதுக்கு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கான். இந்த பத்திரம் போட்டு விற்கான்ல, இந்த இடத்த மோசடி பண்ணியிருக்கான்ல. எல்லாம் கேட்டுக்கோப்பா. கைலாசத்தில் மோசடி பண்ணவனுக்கு பூரா 2 லட்சம் வாங்குறவன் 2 லட்சம் கொடுக்கான். எழுதி கொடுக்குறவன் இந்த இடத்த கொடுக்குறவன் 2 லட்சம் ஒவ்வொருத்தனுக்கும். இத்தனை அதிகாரி 2 லட்சம் வாங்கியிருக்கான். அது தெரியுமா தெரியாதா? கோட்டாருக்கு நீதிபதி கோட்டார் தெரியுமா தெரியாப்பா? கணக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. கணக்கை விடுறா அப்படின்ட்டாரு. எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் நீதிமான், நீதி அரசர், நீதிபதி ஜட்ஜி கோட்டார் அவரே கொடுத்துட்டாரு. கணக்கு கோர்ட்டு கொடுத்துருக்காரு. ஐயா கேட்டுக்கோ அப்படின்னு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கான். கிராம அதிகாரியிலேருந்து தலையாரி வரைக்கும் இதில் எது கையெழுத்து சான்சன் ஆகிருக்கோ அத்தனை கையெழுத்து போட்டவர்கள். வழக்கறிஞர்களுக்கு 8 லட்ச ரூபா கொடுத்துருக்கான். கவர்மெண்ட் லாயர் அவனே சொல்லிக்கிட்டே அலையதான். தாப்பானமோன்னு சொல்லிக்கிட்டே அலையதான். 8 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். 8 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் லாயர். இந்த இடம் நாங்களா நீயா அப்படிங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இவனுங்களுக்குலாம் தப்புக்கு தண்டனை கொடுக்காதனால தான் வெளியில் 2 கையை வீசிட்டு போகிறான். புரோக்கர் வீசுதான், வர்றவன் போகிறவன் வீசுதான். அப்போ இங்கே இந்த கைலாசத்தில் இவ்வளோ சேட்டை பண்ணால் அப்போ எவ்வளோ இடத்த கோயில் இடத்த புறான் சேட்டை பண்ணி எழுதி நாசம் பண்ணி ஓடுவான். அப்போ அவனுக்கு எப்படி எடுப்பார்? அப்படியே ஆதார கார்டு, ரேஷன் கார்டு அப்படியே சிக்குன்னு தூக்கியில் புரோக்கர்லேருந்து எல்லாம் வாங்கின போனவன் லேண்ட் அடித்தவன் பூரா அந்த கதையை முடிப்பார். இவரால் தான் முடியும். ஈஸ்வரனால் தான் முடியும். முக்கால் சத்தியம். எல்லாம் கேட்டுக்கோப்பா. தெற்கு பாளையம் நீதிமன்ற கோர்ட், தெற்கு பாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு, ராஜபாளையம் சிலுவத்தூர் நீதிமன்றம் கோர்ட்டு கிளை கேட்டுக்கோப்பா. இவனுக்கு பூரா இதில் கையெழுத்து போட்டவன் பூரா 2 லட்சம் ஒவ்வொருத்தனும் வாங்கியிருக்கான். ஒவ்வொருத்தனும் 4 வீலர் ரோடு வருதுன்னு அவனை கன்சல்ட் பண்ணி அங்கே போய் உட்காந்து இந்த உனக்கு அங்கே எத்தனை பேர் இருக்கானோ அத்தனை பேர்த்துக்கு ராஜபாளையத்தில் எடாலப்புத்துறையிலேருந்து எல்லாவனுக்கும் 2 லட்சம் எத்தனை பேர் வாங்கியிருப்பான்? எத்தனை கையெழுத்து உள்ளே வந்திருக்கு? அத்தனை கையெழுத்து உள்ளவனும் 2 லட்சம் வாங்கியிருக்கான். சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட், காவல்துறை ரிப்போர்ட் அதிகாரி இந்த கணக்கு விட்ட கணக்கு ஐயா போட்டிருக்காரு. கடவுள் போட்டிருக்காரு. இந்த கணக்கு ரிப்போர்ட்டு நீ கோட்டார் கையில் பட்டியல் ஏற்றி சிஐடி ரிப்போர்ட், சிபி ரிப்போர்ட் உள்ளே கொடுத்துருப்பா. இப்போ இந்த பூரா லஞ்ச ஊழல் பூரா இப்போ கணக்கு எடுப்பார். ஒவ்வொரு இடத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், எவ்வளோ வாங்கியிருக்கான். இந்த பேப்பர் வச்சு விளாடுறதுனால இப்போ பேப்பர் கணக்கு அவர் கையில் வந்துருச்சு. கல்வி கடன்மா கல்வி கடன் கிடையாதா? கல்வி உள்ள பூரா பேப்பர் வச்சு விளையாடல. அந்த கல்விக்குள்ளே அவருக்கு இப்போ பிடிங்கிட்டார். காகித பேப்பரே அவரே பிடிங்கிட்டார். எழுத்துக்கு சம்மந்தப்பட்டதும் பிடிங்கிறாரு. எல்லாத்துலேயும் பிடுங்கி இவர் போடையில் துவைச்சி அவன் அதிகாரி இருக்கவன் பொண்டாட்டி பார்க்கணும். ஐயோ தப்பு செஞ்சுட்டேடா, பாய்ப்பேல உன்னை கொள்ளுதாங்கடா, கடவுளே கொள்ளுதாரா. அப்போ இந்த வார்த்தை அவன் சொல்லணும். இவன் பெண்ணு அடிக்கையில் ஐயா நீ எதுக்கு இந்த படிச்சுட்டு இருந்த கவர்மெண்ட் வேலைக்கு எதுக்கு வந்த பாய்ப்பேல நீ ஏத்தா இப்படி செஞ்சுட்டேதான் அப்படிமா ஏத்தாமா தமிழ்நாட்டில் ஏத்தாமா. அந்த ஏத்தா வார்த்தை வாயிலிருந்து வரவா பாரு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கடா. புரிஞ்சு என்னடா பூரா இதில் கையெழுத்து போட்டோம் பூரா 2 லட்சம். எத்தனை கையெழுத்து உள்ளே வந்திருக்கோம் அத்தனை கையெழுத்து. கவர்மெண்ட் லாயருக்கு மட்டும் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காம தண்டரை அடிக்கான். தாப்பானமோன்னு தண்டரை கொட்டடிக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கணக்கு கொடுக்கணும்ல. கட்சிக்கு கவர்மெண்ட் லாயருக்கு கணக்கு கொடுக்கணும்ல. கொடுத்தாச்சுடா அன்னைக்கு முக்கால் சத்தியம்.